நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. நம்ம 3 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுற சான்ஸ் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அருந்ததி, உன்னை விட்டுட்டு நானும் ரமணி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். தெரியுமே. எக்மோர்ல ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அங்க போகணும்னு 2 நாளா சொல்லிட்டு இருந்தீங்களே, அங்கதான் போயிருப்பீங்கன்னு தெரியும். நாங்க அங்க போகலையே. வேற எங்க போனீங்க? அருந்ததி ரொம்ப இன்டெலிஜென்ட். அவளுக்கு தெரியும் நாங்க எங்க போயிருந்தோன்னு. சொல்லு பாப்போம், நாங்க எங்க போயிருந்தோம்? அப்பாவோட ஆஃபீஸுக்கு பக்கத்து ரோட்ல ஒரு சாரி ரிடக்ஷன் சேல் போட்டிருக்காங்க. அங்க போயிருப்பீங்க. நிஜமாவே உனக்கு தெரியாதா? என்னத்த, எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டு போகலையே. நீங்களே எங்கேயோ போயிட்டு வந்து எங்க போயிருந்தோம் அப்படின்னு என்ன கேட்டா? சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் அதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அண்ணி, அண்ணனோட ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமான்னு கேட்குறேன். நீ அவரோட ஆஃபீஸுக்கு போயிருந்தியா? நான், அம்மா, அப்பா 3 பேரும் போயிருந்தோம். ஆமா, நான் தான் அவங்கள கூட்டிட்டு போயிருந்தேன். சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. பாத்தியா, அவளையும் கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம் இல்லையா? அப்பா ஆஃபீஸை ரொம்ப நீட்டா வச்சிருப்பாரு. ஆபீஸ்ல உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். தெரியும். இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே எப்பவுமே என்னை புகழ்ந்து ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அத்தை, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் வாழ்க்கைப்படணும்னா போன ஜென்மத்தில் நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் கை கழுவி எழுந்திருக்கிட்டா? பாவமா இருக்குடா. இவ்வளவு நல்ல பொண்ணை இனிமே சந்தேகப்படுறதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னமோ அவ சொன்ன 4 விஷயத்துல 2 சரியா இருந்தது. அதை வச்சு அவளை சந்தேகப்படுறது தப்புடா. அண்ணே, அண்ணி அனாவசியமா டார்ச்சர் பண்ணாம ஒழுங்காயிரு. நீ சொல்றது நிஜம் நம்பி நாங்கெல்லாம் அண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் பாரு. ச்சே, எவ்வளவு மடத்தணும். என்ன இருந்தது? நைட்டிலாம் போட்டுக்கிட்டு புதுசாக இருக்கு. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. என்ன திடீர்னு? என் இந்த ட்ரெஸ்ல பார்த்தா ஆசை வருதா? ஏன் கேட்குற? இல்லை, பொண்டாட்டியா பார்த்தா ஆசை வரணும், பயம்தான் வருதுன்னு ஆஃபீஸில் அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்களே, அதனால தான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச். பிடிச்சிருக்கா? ஆசை வருதா? விட்ரு விட்ரு விட்ரு. அறிவு கட்டவனே இடியட். கொஞ்சமாவது மூளை இருக்கடா உனக்கு. நீ எப்பறம் எனக்கு ஃப்ரெண்டாவது தொலைச்ச? திட்டுறா, நல்லா திட்டு. என்னோட பயமும் வேதனையும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவிக்கிற எனக்கு மட்டும் தானே தெரியும். அதுக்காக தான் எமயமலைக்கு போய் சாமியாரோட சாமியாரா உட்காந்துடணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு போய் கண்டபடி திட்டுறிய. லைஃப்னா அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்காக இமயமலைக்கு போறதா? முட்டாள். பின்ன பக்கத்திலே இருக்குங்கிறதுக்காக பரங்கி மலைக்கா போக முடியும்? எதையுமே மனசுல நினைக்க முடியலடா. உடனே கண்டுபிடிச்சானா
மனுஷனுக்கு எப்படிடா இருக்கும்? அவளுக்கு தெரியக்கூடாத விஷயத்துல ஏன்டா மனசுல நினைச்சுக்கிற? ஐயோ தெரிஞ்சு போச்சுன்னு இப்ப பயப்படுற. போதும் நிறுத்துடா. ரோட்ல போற பொண்ணை பார்த்து அடடே இவ அழகா இருக்காளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சைட் அடிக்கிற. அது அவளுக்கு தெரிஞ்சு போகுது. அதெல்லாம் விடுறா. காஃபி சூடா இருக்குன்னு நினைச்சா போதும், இதோ ஆத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறா. ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டுக்கலாம் நினைக்கிறேன், அது உங்களுக்கு நல்லா இருக்கும், அதையே போட்டுங்க அப்படிங்கிறா. ஆகாஷ் வீட்டுக்கு போகலாமான்னு ஆபீஸ்ல நினைக்கிற, உடனே செல்போன் வருது, இப்போ எதுக்கு ஆகாஷ் வீட்டுக்கு அப்படிங்கிறா. மனுஷனுக்கு எப்படிடா இருக்கும்? எனக்கு நினைவே இல்லாம போயிடணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? கண்ணதாச மகானுபாவன் எனக்குன்னே பாடிட்டு போன மாதிரி இருக்கு. வர்றா, எங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா சொல்றதுக்கோ அட்வைஸ் பண்றதுக்கோ பெரியவங்க யாரும் இல்ல. ஆனா உங்க வீட்டுல குத்துக்கள் மாதிரி உங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? பாவண்டா, அவங்கள எதுவும் சொல்லாத. அருந்ததி அவங்கள என்ன மிரட்டி வச்சிருக்காளோ, திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தைங்க மாதிரி திரு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்பா இருக்காரு, முன்னெல்லாம் விபூதியை சின்னதாக நெத்தியில் வச்சுப்பாரு. இப்போ 4-5 நாளாக பார்க்குறேன், கை நிறைய விபூதி எடுத்துக்கிட்டு இந்த காதுலேருந்து அந்த காது வரைக்கும் பட்டையா தீட்டிக்கிறாரு. 10 போட்ட மாதிரி அவர் நெத்தியில பட்டையோட அலையறதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குடா. குன்னக்குடி வைத்தியநாதனே மிஞ்சிட்டாரு. எங்க அம்மாவை எடுத்துக்க, மருமகளை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு நல்ல மாமியாரா மாறிட்டாங்க. மொத்தத்துல ஓமன் எக்ஸார்சிஸ்ட் ரெண்டுமா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து பாடா படுத்திட்டு இருக்கு. ஆமா சரி சரி, பொறுமையா இரு. உன்னோட விஷயத்தை பத்தி நானும் சப்னாவும் டிஸ்கஸ் பண்ணோம். உண்மையிலேயே அருந்ததியால் அப்படி கண்டுபிடிக்க முடியுதா, இல்ல உன்னை டீஸ் பண்றதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரதுக்காக சப்னாவை அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவள் வந்ததும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் பொறுமையா இரு. அப்போ என் மேல நம்பிக்கை இல்லை, அருந்ததியை பத்தி இல்லாததும் பொல்லாததும் நான் தான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாடா நினைக்கிறேன். சுந்தரத்தை கண்டா உனக்கு ஆகாதுன்றதுனால அருந்ததி நீ தான் குடும்பப்படுத்துறியோ நான் நினைச்சேன் முதல்ல. வந்தாச்சு மாதிரி பியாரி. வா சப்னா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னாச்சு? அருந்ததி பாத்தியா, பேசினியா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? என்னாச்சு? இல்ல நிஜமாவே இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாளா இல்ல இவனுக்காக சும்மா போய் சொல்றாளா? அதை சொல்லிடு முதல்ல. இவன்ட்ட இவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான். என்னாச்சு? कुछ नहीं हुआ भैया, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவசரப்படாம இமயமலைக்கு போறவனா இழுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். சொல்லு. கௌதம் பையா, நீங்க டவுட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. நான் சொல்லல. சப்னா போனானா கரெக்டா தெரிஞ்சுட்டு வருவா மாதிரி பியாரி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கண்ணை கசக்கிருப்பா, அதை நம்பிட்டு நீங்களும் வந்துட்டீங்க அப்படித்தானே? இல்ல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2 பேரும் எல்லோ போட்டிருக்கோம். எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட எல்லாம் ரொம்ப பிடிக்கும். தெரியுமே, உங்களுக்கும் எல்லோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிச்சேன்? நானே கண்டுபிடிச்சேன். அருந்ததி, இப்படி தான் என் பத்தி ஆகாஷ் மனசில் இருக்கிற விஷயத்த அப்பப்போ கண்டுபிடிச்சி நான் மடக்குவேன். உங்களால் முடியுமா? அப்படியா? ஆமாம், நம்ம மனசில் இருக்கிற விஷயத்தை இவ எப்படி சொல்கிறான்னு ஆகாஷ் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடும். ஐயோ, என்னால் அப்படிலாம் கண்டுபிடிக்கவே முடியாதுமா. சும்மா ஜாலியாக ஏதாவது சொல்லுவேன். பை சான்ஸ் அது கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் ஆச்சரியப்படுவார். அவ்வளோதான். இது பாரு சொப்னா, ஆம்பளைங்கன்னா 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க. மனசில் 1008 விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். நம்மள எக்ஸ்ரேயா என்ன? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியா இப்படியா அப்படின்னு கேள்வி கேட்டு நியூசன்ஸ் பண்ணா நம்ம குடும்ப வாழ்க்கை தானே கெட்டு போயிடும். நீங்களே சொல்லுங்க ஸ்வப்னா. கரெக்டா கௌதம் பையா, வெரி குட் ஹஸ்பண்ட். இப்படி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஏதாவது சொல்லி என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்குவேனா அப்படின்னு ரொம்ப தெளிவா அழகா சொன்னான். டிராமா டிராமா, அத்தனையும் டிராமா. அவசரப்பட்டு யார் யாருக்கோ நேஷனல் அவார்ட் கொடுக்குறாங்க. ஆக்டிங்க்கு நேஷனல் அவார்ட் இவளுக்கு தான் கொடுக்கணும். உங்களே நம்ப வச்சுட்டாளே. இதை பாருங்க, ஒரு பொண்ணுக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் வந்ததுன்னா இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொட்டி அழுதுருவா. அருந்ததி அளவும் இல்லை, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லவும் இல்லை. ஃபிர்கியா, நீங்களா ஏன் சந்தேகப்படுறீங்க? ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. சொப்னா, நீங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பார்க்க பார்க்க பாவம் பிடிபட பில்லி சூனியும் பெரும்பகேகல வல்லபூதகும் வாலாட்டிக பேய்களும் வல்லற்படுத்தும் இடங்காமுனியும் பிள்ளைக்கடையினும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும். முருகா சரணம் 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 முருகா சரணம். அப்பா கந்த சஷ்டி கவச்சம் படிக்கிறாரு, அம்மா முருகா சரணம் எழுதுறாங்க.
இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? 2 பேருக்கு பக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தெரியுது. மடையா, பயம் ஜாஸ்தியாக இருக்கு. வெளியே சொல்லாமல் இருக்காங்க. அருந்ததிக்குள்ள இருக்கிற பேய் கூட்டம் அவங்கள அப்படி மிரட்டி வச்சிருக்கு. நீ வேணா பாரு, ஒரு நாள் பேப்பரில் இளம் வாலிபர் மர்மமான முறையில் மரணம் அப்படின்னு என் ஃபோட்டோ போட்டு நியூஸ் வரும். அப்போ தெரிஞ்சுப்பீங்க அருந்ததி வேலை தான் இதுன்னு. டேய், உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் பேசுற நீ. எனக்கு பைத்தியமாடா? எனக்கு பைத்தியமாடா? எனக்கு பைத்தியமாடா? எனக்கு பைத்தியமாடா? டேய், நீ இப்படிலாம் பண்றதை பார்த்தா உண்மையாவே பிடிச்சிருச்சோன்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. அப்போ கிளம்புடா. அப்போ கிளம்பு. டாக்டர் தாண்டவராயன் வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு சிட்டியில் உலாத்துற பாதி பைத்தியம் அவர் கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணது தான். அவரை போய் பார்க்கலாம், என்ன டெஸ்ட் பண்ணட்டும், நான் பைத்தியம் அவர் வாயால சொல்லட்டும். கிளம்பு, கிளம்புடா. எதுக்காக டாக்டர் தாண்டவராயன் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ? உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு ஆகாஷ் தானே சொன்னாரு. அவரு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். கோபத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே டாக்டர் கிட்ட போகணுமா? பொண்டாட்டி அருந்ததிக்குள்ள ஒரு பேய் கூட்டமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே, நியாயமா இது? நியாயமா? ஓமன், எக்ஸாசிஸ்ட் இது 2மா சேர்ந்து குடும்பத்தை பாடாப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, கட்டின பொண்டாட்டிய பத்தி இப்படியெல்லாம் சொல்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? சரி சரி, போயிட்டு போகுது. அனாவசியமா எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காம முதல்ல வீட்டுக்கு வந்து சேருங்க. என்ன புரியுதா? எப்படி? எப்படி? இப்படியே தாண்டா. குட் மார்னிங் பாட்டி. பாட்டி, நான் ஆகாஷ். எந்திரா. நான் உன்னை உட்கார சொன்னேனா? இப்போ உட்கார். என்ன பாட்டி, நான் ஆகாஷ். A to Z டிராவல்ஸ் ஆகாஷ். தெரியும்டா, என்னமோ இன்னைக்கு தான் உன்னை பார்க்குற மாதிரி எல்லாம் தெரியும்டா. என்ன டா போட்டீங்க? என்னோட நீ சின்னவன்டா. டா போட்டா என்னடா? போடுங்க போடுங்க, தப்பு இல்லை. ராஸ்கல். இது ராஸ்கலா? ராஸ்கல்னு நான் சொன்னா அது வாழ்த்து. வாழ்த்துங்க வாழ்த்துங்க. ராஸ்கல். இது சொன்னா சொன்ன நேரத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. தடியன்ஸ். தடியன்ஸ் யாரு? யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? 10 மணிக்கு வரேன்னு சொன்னானுங்க. சோம்பேறி பசங்க மணி 10:15 இன்னும் காணும். பாட்டி யார் பாட்டி? ஒருவேளை உங்க பேத்தியை யாராவது பொண்ணு பார்க்க வராங்களா? ஏண்டா தீவட்டி தடியா, அறிவு இருக்காடா உனக்கு? ரதிக்கு கல்யாணம் ஆகிற வயசா? ஷீ இஸ் ஜஸ்ட் 23. பாட்டி, பெண்ணின் திருமண வயது 21 அப்படின்னு ஆட்டோ எழுதி வச்சிருக்கானே, அதுக்கு என்ன அர்த்தம்? போ, அது ஆட்டோல போறவங்களுக்கு தான், கார்ல போறவங்களுக்கு இல்ல. ரதிக்கு 25 வயசுல தான் கல்யாணம். அப்போ பெண்ணின் திருமண வயது 25 அப்படின்னு ரதியோட கார்ல எழுதி வச்சிடலாமே. ஜோக் அடிச்சா எனக்கு பிடிக்காது. யாருக்காக வெயிட் பண்றீங்க? யாரோ டெல்லியில இருந்து மியூசிக் கம்பெனிக்காரங்க வராங்க. நம்ம ரதியோட மியூசிக் ஆல்பம் ஒன்று போடணுமா. பாட்டி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பேத்தி ஒரு ஃபேமஸ் பாப்புலர் கசல் சிங்கர். டெல்லி என்ன நியூயார்க்ல வரட்டுமே, அவங்க வரப்போ வரட்டும்னு கெத்தா இருக்க வேண்டாமா? நீங்க தான் ரத்திக்கு எஸ்கார்ட். எழுந்துடுறா. அரஞ்சனா தெரியுமா ராஸ்கல்? எஸ்கார்ட் என்னடா எஸ்கார்ட்? உட்கார்றா. ரத்திக்கு நான் தான் ஃப்ரெண்டு, பிலாசபர், கைடு, பாட்டி எல்லாமே. ரத்திக்கு என்னடா தெரியும்? அவ சின்ன குழந்தை. நம்ம தான் வரவங்களை வடிகட்டி விசாரிக்கணும். வடிகட்டலாம் தப்பு இல்லை, ஆனா வழியிலே உட்காந்துட்டு வரவங்களோட வழியே பார்த்துட்டு இருந்தா உங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? இல்ல எதுக்கு எழுந்து? எழுந்துடுறான்னுவீங்களே. உட்கார்றா. உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் அட்ரஸ் இல்லாதவங்கிட்ட வச்சுக்க. இப்போ எதுக்கு வந்த? ரத்தியோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏதோ அமெரிக்கா ப்ரோக்ராம் விஷயமா டிக்கெட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாரு. ரத்தியோட எல்லா வெளியூர் ப்ரோக்ராமுக்கும் நான் தான் என்னோட ட்ராவல்ஸ் மூலமாக டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் அந்த ஃபேமஸ் பாப்புலர் சிங்கரை நான் நேருக்கு நேர் பார்த்ததில்ல தெரியுமா? கொஞ்சம் கூப்பிடுங்களேன், பார்த்துட்டு போகிறேன்.
எவ்வளோ நேரம் தான் உங்களே பார்க்கறது? எழுந்திருக்க சொல்லியா? தேங்க்யூ. ரத்தியோட பாட்டை நீ கேட்டதே இல்லையா? இல்லையே. ரத்தியை நீ பார்த்ததே இல்லையா? இல்லையே. அடப்பாவி, மியூசிக்கில் ஞானம் சொன்னியமா நீ? அவ பாட்டியே இன்னும் கேட்டது இல்லையா நீ? உன்னை காம்பவுண்டுக்குள்ள விட்டதே தப்பு. நீலாம் ஏன்டா என்ன உயிரோட இருக்க? தப்புதான். ஒரே ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிடுறேன். இப்போ கூப்பிடுங்களேன் கொஞ்சம். ரத்தி மேல பிஸியா இருக்க, செக்ரட்டரியை பார்த்து விவரம் விசாரிச்சுக்க போ. மோகன், மோகன், ஏன் தடியா என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? உள்ள ஒரு தடியன் இருக்கானா? செக்ரட்டரி தடியன். என்ன உருண்டே வராரு? இல்லை, மேடத்தோட ப்ரோக்ராம் ஆல்பம் ரொம்ப தூசியாக இருந்தது, தட்டி தொடச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டா ரத்திக்கிட்ட செக்ரட்டரியா சார் நாயா அலைஞ்சியா இல்லையா? அவன் தான் அலைஞ்சேன். எதுக்கு? ஆல்பம் துடைக்கவா? ஏண்டா வீட்டுக்கு வரவங்க போறவங்களை விசாரிக்கணுங்கிற அறிவு இல்லையா உனக்கு? இவனுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்ன ஏதுன்னு கூட்டிக்கிட்டு போய் விசாரிப்போ. மறமாட்டேன். நீங்கள் வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. என்ன சார் இப்படி திட்டுறாங்க உங்களை? உங்களே திட்டிருப்பாங்களே. ஆமாம். அப்புறம் என்ன திட்டினா என்ன சார்? இல்லை, நாள் பூரா எப்படி இந்த சகசரநாம அர்ச்சனை தாங்கிட்டு இருக்கீங்க? சார், ரதி மேடமோட ஒர்க் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு எதை வேணுமா தாங்கிக்கலாம் சார். சரி, வயிற்று பழப்புக்காக இப்படியா? ஆமாம், கொஞ்சம் பெரிய வயிறு தான். தெரியுது. இல்லை, இந்த இன்சல்ட் எல்லாம் எப்படி தாக்கு பிடிக்கிறீங்கன்னு கேட்டேன். இன்சல்ட் என்ன சார் இன்சல்ட்? ரிசல்ட் தானே முக்கியம். ஐ லவ் யூ. சரி சார், நம்ம இந்த ஃபாரின் ட்ரிப் பற்றி பேசுவோமா? எத்தனை ஏர் டிக்கெட்ஸ் போனோம்? எத்தனை பேர் ட்ரூப்பில் இருக்கீங்க? மொத்தம் 10 பேர் சார். என்னையும் சேர்த்து 11 டிக்கெட். நீங்களும் ஃப்ளைட்டா? பரவாயில்ல சார், தாங்க சார். எது ஃப்ளைட்டா? கொடை சாஞ்சிரும் சார். இல்ல, மாசம் சரக்கு ஏற்றிட்டு போற கார்கோ ஷிப் ஒன்று போகுது, அதுல உங்களுக்கு புக் பண்றேன், நீங்க போய் சேர்ந்துருங்க. ஆனா 1 மாசம் முன்னாடியே கிளம்பணும் நீங்க. சார், இந்த உடம்பு இழைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன் இல்ல சார், இங்க இருந்து அமெரிக்காக்கு நடந்தே போங்க, ஒரு சுத்தி இழைச்சிருவீங்க. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தமாஷ் தான் சார். சாரி சார், சும்மா ஜோக் அடிச்சேன். நீங்க ஒன்றும் இன்சல்ட் எடுத்துக்காதீங்க. இன்சல்ட் என்ன சார் இன்சல்ட்? ரிசல்ட் தானே முக்கியம். ஐ லவ் யூ. சார், இந்த ரிசல்ட்னு சொல்றீங்களே, அது என்ன இங்க வேலை கிடைச்சத பத்தியா? அப்படிதான் நினைச்சுக்கீங்களேன். மோகன், இதோ மேடம். எஸ் மேடம். இவர் யாரு? இவர் தான் அந்த A to Z டிராவல்ஸ். ஓ, இவர் வந்திருக்காருன்னு முதல்ல சொல்றதுக்கு என்ன? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு? தண்டத்துக்கு வேலை பாக்குறீங்க. நமக்கு ரிசல்ட் தானே முக்கியம். சார், இங்க கொஞ்சம் மேல வாங்க. இதோ வரேன் மேடம். உங்க பேரு? ஆன் ஒரு பேரா? ஆகாஷ். ஆகாஷ், அந்த டிராவல்ஸ்ல என்னவா இருக்கீங்க? நான் தான் மேனேஜர், ஆல் இன் ஆல். உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருக்கேன். அப்படியா? நான் அப்படிதான். பட் ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை 18 ஹவர்ஸ் ஆபீஸ்ல தான். ஐயோ பாவம், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இன்னும் ஆகல. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்னா யாரு கேட்டாலும் இந்த பதில தான் சொல்றது நான். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகல.